கருவேப்பிலை பூண்டு குழம்புக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவி இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். காஞ்ச கருவேப்பிலை உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டையும் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு வாணலியை சூடாக்கிட்டு அதில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்ல, ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பாக ஆற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கையில் எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டா போதும். இதை ஆற வச்சிடலாம். இப்போது ஒரு வாணலியில் 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கலர் மாறின அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு இது சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் ரெண்டும் சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தோட கலரும் மாறிடுச்சு, பூண்டும் நல்லா சாஃப்டான அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இல்லை குழம்பு தூள், உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். புளிப்போட டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெல்லம் சேர்க்குறோம். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் குறைன்னு தான் பொடி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் நல்லா ஃபைனாக பொடி பண்ணிக்கலாம். புளியோட பச்சை வாசனை போன அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். திரும்பவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். இப்போது குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் எல்லாம் மேலே வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி. சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.